கரூருங்கிறது எங்களுடைய 41 குடும்பத்துக்கான எங்க தலைவர் கரூர் வரும் பொழுது கூடிய சீக்கிரத்தில் கரூர் வரும் பொழுது எங்க தலைவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் எங்களுடைய உறவுகளுக்கு. அதனால தான் கரூருடைய இறப்புக்கு பின்பு தமிழகத்துடைய ஒட்டுமொத்த தாய்மார்களும் ஒன்று திரண்டாங்க எங்க தலைவர் பின்னாடி. இளைஞர்கள் ஒன்று திரண்டாங்க. கடைசியில அந்த கரூருடைய கண்ணீருடைய பாவத்துக்கு கொளத்தூர்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீங்க தோத்தீங்க. நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, அந்த கண்ணீர் கரூர் மக்களுடைய கண்ணீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாவங்கள் சும்மா விடாது, உங்க குடும்பத்துக்கு விடாது. நாங்க இன்னைக்கு சொல்றோம், இந்த திமுக அதிமுக தாவேகாவுடைய இணைப்புக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல நீங்க தான் கடைசி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க. கிளம்பி லண்டன் போய் செட்டில் ஆக வேண்டியது உங்க குடும்பம். கிளம்புங்க, கொள்ளடிச்ச பணத்தோட கிளம்பிருங்க. நாங்க ஓபனா டிக்ளேர் பண்றோம், கரூருக்கு அப்புறம் எங்களுடைய பரம எதிரி நீங்க தான். அப்ப ஒட்டுமொத்த ஊழலையும் உருவாக்கிட்டு இன்றைக்கு நம்மளை பார்த்துட்டு சோபா மாடல் ஆச்சு, ஒவ்வொரு தொகுதிக்கு 50 கோடி செலவு பண்ணிட்டு இன்னைக்கு செந்தில் பாலாஜி வச்சுக்கிட்டு 50 கோடி கொடுத்து திமுக தாவேகாவோட எம்எல்ஏ தூக்கலாமா, ஆட்சியை மாத்தலாமா, எல்லா திருட்டு வேலையும் பண்றது திமுக. ஆனா சும்மா உட்கார்ந்துகிட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க திமுக. இதுக்கு தமிழர்களுக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரியும். எலெக்ஷன்ல எப்படி வின் பண்ணணும் எங்க தலைவருக்கு தெரியும், எப்ப பிரச்சாரம் பண்ணணும் தெரியும். சட்டசபையில சொன்னோம், 4 நாள் உட்கார்ந்துகிட்டு வாயத்தரங்க சிஎம் கல்வி பேட்ச் கொண்டு வராங்க. 4வது நாள் தான் பேச, 4வது நாள் 30 நிமிஷம் பேசினார். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பிளாஸ்ட் முடிஞ்சிச்சு.